ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழமும் தேங்காயும் வச்சு நல்ல ஹெல்த்தியான ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட செஞ்சு கொடுத்துடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு அப்படியே சேர்த்துடாமல் லேசாக பேனில் போட்டு இந்த எள்ளு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையுமே முதல்ல நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதுக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 வாழைப்பழம் நல்ல பழமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ண வாழைப்பழத்தையும் இந்த வெள்ளத்தோடையும் நம்ம சேர்த்துட்டு இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைப்பழத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கோதுமை மாவோடையே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முதல்ல இந்த மாவோடு சேர்த்து இந்த பழம் மிக்ஸை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பால் சேர்த்து நல்லா கலந்ததும் மாவு கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு கரைச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் முழுசாக 3/4 கப் அதுக்கு மேலேயும் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டேன். கொஞ்சமாக தான் தண்ணி மிச்சம் இருக்குது. நீங்கள் எடுத்துருக்கிற கோதுமை மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு எடுத்துக்கோங்க. டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நீங்கள் சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பணியாரமாக சுட்டு எடுக்கிறதுக்காக பணியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு நம்ம நிரப்பி எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வேகும். அதுக்காக ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கும். இதை நம்ம இப்போ திருப்பி விடலாம். எல்லா பணியாரத்தையுமே திருப்பி விட்டு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நெய் சேர்த்து பண்ணுங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ திரும்பவும் திருப்பி விட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஈஸியான பணியாரம் ரெசிபி. நீங்கள் இதை மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.